அப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ₹1 எத்தனை அணா? 16 அணா. ₹1 16 அணா. உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ வயசானவரை நீங்கள் பார்த்தா அப்படி தெரில சார். ₹1 16 அணாக்கள். இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு ₹3/4 வேணும். ₹3/4 12 அணா. இப்போ மீதி 4 அணா இருக்குது. 4 அணா இருக்குது. அதில் 2 அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம். இன்னும் சந்தோஷமாக இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றார். கையில் இன்னும் 2 அணா இருக்குது. டிக்கெட்டு பணம் போக 2 அணா இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் போடுங்கயான்றார். இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அவன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு தான் இவர் எப்பயுமே நினைப்பார். யாருக்கு இவர் பிச்சை போட்டதே கிடையாது, அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில் தான் இருக்கிறார். போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம், மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அந்த 2 அணாவை கம்பீரமாக போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், அணாவா என்னடா பண்ணுறது டீ பார்க்குறாரு. பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா எனக்கு 1 அணா தேவைப்படுது, 1 அணா நீங்கள் வச்சுக்கோங்க, 1 அணா எனக்கு கொடுத்துருங்க, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தயங்கி நிற்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு 1/4 அணா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு அரையணா எடுத்துகிட்டு போகிறார். இப்போ இது அவங்கக்கிட்ட உள்ள காசில் ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ நம்மளும் நம்ம கையிலேருந்து 1 அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து 1 அணா 12 அணாவில் 1 அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறார் பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறார். ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி 1 அணாவை பார்த்து போட்டுட்டுன்னு டே வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த 1 அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிடுச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு, 11 அணா தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின்.